சேனலில் ஒரு இட்லி பொடி தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் இட்லி பொடி அரைக்க தெரியும். இருந்தாலும் நான் அரைக்கிற அந்த மெத்தடில் அரைச்சிங்கன்னா கடையில் வாங்குகிற அந்த பொடியோட கலர் அப்படியே வரும். அடுப்பை வந்து எப்பொழுதும் சிம்மிலே வச்சு தான் அதை வறுக்கணும். இது 200 கடலப்பருப்பு இருக்கும், 200 உளுந்து. நான் ரெண்டுமே சமமாக தான் எடுத்துப்பேன். 200 கடலப்பருப்பை ஒரு வானலில் போட்டு அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு நல்லா செவந்து வரணும். அது வரைக்கும் வறுக்கணும். கையிலே வைக்கவே கூடாது. இது வறுக்கும்போது நல்லா வறுத்தோன்னா வாயில் போட்டால் அந்த பச்சை வாசனை வரக்கூடாது. அது மாதிரி வறுக்கணும். இன்னொன்று வந்துட்டு நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிலில் அந்த பருப்பையும் உளுந்தும் காய வச்சுட்டு வறுத்தோம்னா சீக்கிரம் வறுபட்டுரும். வெயிலில் சூடாகி சீக்கிரம் வறுபட்டுரும். இப்போ வறுத்துட்டு பார்க்கலாம். காரத்துக்கு தகுந்த மிளகாயை இந்த பருப்புலே போட்டு வறுத்துட்டா நெடி ஏறாது. நம்ம தனியாக மிளகாய் வறுத்தோம்னா நெடி ஏறும். இந்த பருப்போடு வறுக்கும்போது நல்லாவும் வறுபட்டுரும், நெடி ஏறாமல் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ மிளகாய் காரம் வேணுமோ அவ்வளோது போட்டுக்கலாம். இதே மிளகாய் நிறையா இருந்ததுன்னா உளுந்து வறுக்கும்போது பாதி, பருப்பு வறுக்கும்போது பாதி போட்டு வறுத்துக்கலாம். கடலப்பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. கறிவிடக்கூடாது. ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் பார்க்கணும், கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்படியே கருப்பாகிடும், அடி பிடிச்ச மாதிரி கருப்பாகிடும். டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா செவந்து வந்துட்டு பாருங்கள். இப்போ எடுத்து கொட்டிடலாம். வெயிலில் காய வச்சதுனால பருப்பு வறுபடுறதுக்கு முன்னாடியே மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. அதனால் நான் மிளகாயை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பருப்பு நல்லா அதே அளவு உளுந்து இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்துட்டு பார்க்கலாம். மிளகாய் வந்து ரொம்ப காரம் அதிகம், அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு வறுத்துக்குங்க. பாருங்க, நல்லா அப்படி செவந்து வந்துட்டு பாருங்கள். இது மாதிரி வரணும். நம்ம கை விடாமல் ஆனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் இந்த கலர் வரும். ஒரு துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இது பாருங்கள், இந்த கலரு எப்படி நல்லா ரெண்டுமே பொன்னிறமாக இருக்குது பாருங்கள். அப்படி இருந்தால் தான் நம்ம அரைக்கும் போது அந்த கலர் ஒன்று வரும் சூப்பராக. சரி, அரைச்சிட்டு பார்க்கலாம். அரை விட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். மிளகாலாம் காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம காம்பு கிள்ளிட்டு வறுத்தோம்னா இன்னும் நெடி ஏறும். வெறும் 3 பொருளை வச்சே ஒரு சுவையான இட்லி பொடி ரெடி பண்ணியாச்சு. பருப்பு, மிளகாய், பெருங்காயம். இது நல்லா வறுத்துட்டு நல்லா பொறுமையாக வறுக்கணும், கருவை விடக்கூடாது. எவ்வளோ பொறுமையாக வறுக்கிறோமோ அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அந்த கலரும் வரும். அரைக்கும் போது உப்பு சேர்த்து அரைச்சிருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.